அமாவாசைக்கு பாய்ஸ்க்கு வணக்கம் சார். இங்கே நான் வந்து பேச வந்துக்கிறேன் என்னன்னாக்கா, நான் இங்கே வந்து பிறந்து வந்தது நாங்கள்லாம் இங்கே தான். நாங்கள்லாம் வந்து ஒரு 55 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் அப்போத்துலேருந்து நமக்கு சீனியர்லாம் இருக்கிறாங்க ஃபுட்பால் பிளேயர். இந்தியன்ஸுக்கு இந்தியன்ஸ் ஜூனியர்ஸு ஃபேக்ட்ரி வைஸு எல்லாம் நம்ம பிளேயர்ஸுங்க இங்கே ஆடினவங்க தான் எல்லாம். இங்கே நம்ம பெரிய நகர் வந்து ஃபுட்பாலில் ஃபேமஸ். இப்போ நம்ம பசங்களுக்கெலாம் அங்கெல்லாம் நம்ம சீனியர்ஸ் பிளேயர்ஸுங்கெலாம் வந்து கோச் பண்ணுறாங்க. என்னன்னா பசங்கள்லாம் வந்து கெட்ட பழக்கத்துக்கு போகக்கூடாது, கெட்ட பழக்கத்துக்கு போகக்கூடாது. அவங்க வந்து நல்லா ஆனால் பசங்க கூட நல்ல மாதிரி எங்கே போகாத வந்து கேம்ஸு கிரிக்கெட்ஸு ஃபுட்பால்ஸு இது தான் ஆடினுக்கிறாங்க. அதனால் வந்து நீங்களும் கொஞ்சம் நம்மளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாக்கா இன்னும் பசங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம சீனியர்ஸ் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க, ஏ டிவிஷன் பிளேயர்ஸு, சீனியர் பிளேயர்ஸு, அது இந்தியன் பிளேயர்ஸு, இந்தியன் ஜூனியர்ஸு எல்லாம் ஆடினவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து கோச் பண்ணுறாங்க. அப்புறமா வந்து வருஷத்தில் ஸ்போர்ட்ஸ் இது பண்ணுறாங்க, டோர்னமெண்ட்டு பண்ணுறாங்க. அந்த இதில் வந்து பசங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து கிரவுண்டு வந்து ஒரு 56 இயர்ஸ்னாக்கா பிளேயருங்களாம் ரொம்ப பழைய பிளேயருங்களாம் இந்தியன்ஸ் பிளேயரு, இந்தியன் ஜூனியர்ஸ் ஆளுங்க எல்லாம் வந்துக்கிறாங்க. ரொம்ப பேர் இங்கே ஆளுங்கள்லாம் இந்தியன்ஸு ப்ளஸ்ஸு ஃபேக்ட்ரி வைஸு ரொம்ப இடத்துக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க. இங்கே ஆடினவங்கெல்லாம் பெரியநகர் கிரவுண்டு கால் வச்சவங்கெல்லாம் எல்லாம் இங்கே பொண்ணு வந்தவங்கெல்லாம் எல்லாம் நல்லா பிளேயர்ஸ் ஆகிக்கிறாங்க. தவிர யாரும் ஒன்றும் இதாகலை. ப்ளஸ் வந்து ஒன்பத்திங்க என்னன்னாக்கா இங்கே வந்து எல்லாமே நல்ல பிளேயர் தான். பசங்க எல்லாம் எல்லா பசங்க எல்லாம் இங்கே வந்து நம்ம வந்து சம்மர் கேம்ப்பு நடக்குது. சம்மர் கேம்பில் வந்து எல்லாம் சும்மா பசங்களுக்கு நம்ம ஒரு கோச் பண்ணுவோம். கோச் நம்ம விகே சுரேஷ், நம்ம சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பிரசாத், பாபு எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வச்சு பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதான் அந்த பிளாக் டிஷர்ட்டு கூட நல்ல பிளேயராக எல்லாம் நல்ல பசங்க தான். இப்போ அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் யாரும் இல்லை. அவங்களுக்கு இருந்தாக்கா இன்னும் நல்ல பிளேயர் ஆகும் அவங்க. பட் என்ன பண்ணுறது, எல்லாம் நல்ல ஸ்கில் இருக்குது பசங்களுக்கு. மன மாதிரி பழைய மாதிரி இருந்துச்சுனாக்கா பசங்கள்லாம் எல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆடுவாங்க. இப்போ அந்த சான்ஸ் இல்லை அவங்களுக்கு. பட் யாருன்னா யூடியூப் பார்த்துட்டு இந்த சேனல் பார்த்துட்டு அவங்களுக்கு சான்ஸ்க்கு தான் நல்லாயிருக்கும். காலேஜ் டைம் இப்போ டிகிரிக்கு ஆடினாக்கா இவங்க ஸ்டேட் லெவலில் கூட போகலாம். அது மாதிரி நேரத்தில் நீ சொல்லுங்கள். நம்ம கோச் மெரிடாலாம் எல்லாம் நல்ல கோச் தாங்க. அங்கிள் கூட நல்ல கோச் தான். அங்கிள் அப்போ தானே ஆடிங்கிறாரு. இப்போ ஜான் நான் பொண்ணு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருந்தாங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்து எல்லாம் பாருங்க நல்லா பசங்கள்லாம் நல்லா ஆடுறாங்க அவங்களுக்குலாம். பட் இவங்களுக்கு வந்து மேலே ஊக்குவிற்கு கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. வந்து ஒரு சீசனில் எல்லாம் ஃபேக்ட்ரிஸ் அது இதெல்லாம் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. இப்போ அப்பாயின்மெண்ட் இல்லை. பட் பசங்களாம் நல்ல பிளேயராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பட்டு மேலே போகிறதுக்கே சான்ஸ் இல்லை. யாருன்னா பார்த்து இவங்களெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி விட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் பிளேயர் தான். எல்லாம் நம்ம பசங்கள்லாம் பிளேயர் தான். எல்லாம் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கிரவுண்டில் காலை வச்சாலே ஃபுட்பால் அது தானாக வந்துடுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஏரியா இது. எல்லாம் பிறந்து வந்து ஆடுங்க பசங்க எங்கள் தாப்பு இது ஹாஸ்பிட்டலில் தாப்பு வந்து அது எல்லாம் நல்ல பிளேயர். பட் வந்து இவங்களுக்கு வந்து மேலே அப்கமிங்க்கு சப்போர்ட்டர்ஸ் யாரும் இல்லை. எல்லா பசங்கள்லாம் நல்லா பசங்களாம் எல்லாம் விளாடுங்க தான் ப்ரோ. சின்ன பசங்களாம் விளாடுங்க தான் எல்லாம் நல்லா விளாடும். ஏடிஎஸ்எல் பேர் ஸ்டேட் பொண்ணுங்க சும்மா நம்ம இது பண்ணுறது அவ்வளோதான். ஒரு பசங்களை வந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத வந்து நீங்கள் இது பண்ணலாம் நம்ம ஊக்கம் கொடுக்குறோம் அவ்வளோதான்.
எல்லாம் நம்ம எல்லாம் நான் அப்போ சொல்லுன்னு தான் இப்போ கூட சொல்கிறேன். எல்லாம் நல்லா பிளேயருங்க தான், எல்லாம் நல்ல பிளேயர் தான். பட் இவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, மெயின் திங் சப்போர்ட் இல்லை. சப்போர்ட் கொடுத்தா மேலே இவங்க நார்த்துக்கு எங்கெல்லாம் போயிட்டு இம்ப்ரூவ் ஆகலாம். பசங்க கிரிக்கெட் பிளேயர் மிஸ்டர் விஜயகுமார், டானா எல்லாம் நல்ல பிளேயருங்க. மிஸ்டர் எல்லாம் பிளேயருங்க தான். பட்டு இவர் கோல் கீப்பர், கோல் கீப்பர் இவர் நல்லா பிளேயர். பட் அதுக்கு தான் என்னன்னாக்கா மேலே வரத்துக்கு பசங்க சான்ஸ் இல்லை, யாரும் சப்போர்ட்டஸ் இல்லை. அதனால தான் பசங்க வந்து அவங்கவுங்க ஆடிட்டு போயிடுறாங்க. பட் இது பாரு, இவன் கிக் ஷாட் கம்மியா மேன், கிக் ஷாட் பிளேயர், கிக் ஷாட்டில் அந்த மாதிரி இவர் கோல் கீப்பர் தான். பேர் என்ன ப்ரோ? அவினாஷ். கம்மியா மேன் யூ ஆல்சோ வா. எல்லாம் பாரு, எல்லாமே நல்ல பிளேயருங்க தான். பட்டு அதுதான் நீங்கள் எல்லாம் இந்த என்ன சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா பசங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்கில்ஸ் கட்டுறது, ஸ்கில் அவினாஷ் ஒரு ஸ்கில் கட்டுறோம், அது ஸ்கில் இல்லை. நம்மளுக்கு இருந்தாக்கா நம்மளும் எதனா இது பண்ணிட்டு முன்னாடி வரலாங்கோ. ஆமாம், எதனா ஏரியாவுக்கு ஒரு பேர் வருவாங்க. இதுமாரி பெரியார் நகர்லேருந்து பசங்க போயிட்டு ஆமாம், இதுமாரி ஆடி நல்லா கிரிக்கெட் ஆடி உங்களுக்கு சப்போர்ட் யாரும் இல்லைங்க அங்கிள். ஓகே. கிரவுண்டு ரொம்ப டைமிங் கூட லேட்டாக திறக்குறாங்க அங்கிள். 4 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு கிரவுண்டை முடிகிறாங்க அங்கிள். ஒரு நைட் கிழமை கூட லேட்டாக தான் திறக்குறாங்க. ஒரு நாள் தான் நம்மளுக்கு லீவ் இருக்குது, சந்தோஷமாக எல்லாம் வந்து ஆடலான்னு பார்த்தாக்கா அப்போ கூட 4 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு முடிகிறாங்க கிரவுண்டு. 6 மணிக்கு மேலே 8 ஆகிடுது இல்லையா? இல்லை அங்கிள், நம்ம வாரத்தில் ஒரு டைம் தான் வர்றாங்க. பசங்க எல்லாம் லைட்லாம் இருக்குதுங்க, லைட்டே போடுறது இல்லைங்க, அதெல்லாம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். லைட் இது நம்ம இன்னும் வெளிச்சம் போடுறதுக்கு ஒரு 4 பேர் பார்த்தா தான் அங்கே நம்ம பசங்க நல்லா ஆடுறாங்க. வெளியத்தில் கூட நம்மளுக்கு எங்கன்னா போய் சான்ஸ் கிடைக்குங்க. ஆமாம், யார் மூலியமா? இவரை வந்து டிகிரி பண்ணியிருக்கிறாரு, டிகிரி காலேஜ் லெவல் ஆடினுக்கிறாரு. இப்போ இவர் 2 வாரத்துக்கு பேசுகிறார். இப்போ நம்ம கிரவுண்டுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே. எல்லாம் நல்லா சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கும் கிரவுண்டுக்கு. அப்பப்போ டோர்னமெண்ட் ஆடி அந்த மாதிரினா இப்போ பசங்களாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். கோச் வந்து பண்ணுறாங்களா? கோச் கொடுக்குறாங்களா? கோச்சுங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லா கோச்சுங்க நல்லா இருக்கிறாங்க. சீனியர்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து கோச் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் கூட ரெகுலராக சாட்டர்டே வீக்கெண்ட்லாம் வராங்களா? அப்படியே ஆடி கொஞ்சம் பெருசாக எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குதா? இருக்குதுங்க. இல்லை இருக்குது எல்லாம் இருக்குதுங்க, எல்லா ஃபெசிலிட்டி எல்லாம் ஸ்பான்சர் பண்ணணுமா? இல்லை இது இருக்குது அங்கே ஸ்பான்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஹெட்லைட் ஆடுறதுக்கெல்லாம் வெளிச்சம் இருக்குதுங்களா? இல்லை எல்லாம் ரெடி பண்ணணுமா? இது லைட்டுங்க கொஞ்சம் பண்ணாங்க, இல்லை ரெடி பண்ணுங்களா? அப்பப்போ டோர்னமெண்ட் ஆனால் அது தானே பண்ணிடுவோம். இப்போ நீ காலேஜ் டீம் ஆடினுக்கிறீங்க, இப்போ உங்களுக்குலாம் நல்லா கோச் பண்ணால் நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆவீங்க. அப்போ ஆமாம், ஓகே, தேங்க்யூ சரி, தேங்க்யூ. சார், இப்போ வந்து நம்ம பெரியார் நகர் வந்து ரொம்ப பழைய ஏரியா சார். இதில் வந்து பிளேயர்ஸுங்க ரொம்ப நல்லா பிளேயர்ஸுங்க, எல்லா இந்தியன்ஸு பிளேயர்ஸுங்க, இந்தியன் ஜூனியர் போனுங்க, ஃபேக்ட்ரி எல்லாம் ஏ டிவிஷன் பிளேயர் தான் இங்கே இருக்கிறது. நம்ம பெரியார் நகரில் பிறந்து வந்தவங்களாம் எல்லாமே பிளேயர் சார், யாரும் பிளேயர் இல்லாத இல்லை. ஆனால் இப்போ நம்ம பிளேயர்ஸுங்களாம் பெரிய பெரிய சீனியர் பிளேயர்ஸுங்களாம் வந்து இப்போ பசங்களாம் லவ் பண்ணி அது இது கெட்டுறாங்க இல்லையா? அது சான்ஸ் இல்லை. இவங்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி பசங்களை ஆட வச்சுன்னுக்கிறாங்க கேம். அதெல்லாம் வந்து பசங்களை எங்கேயும் போகிறதில்ல, வந்து கேம்ஸாக ஆடுறாங்க. அந்த கேம்ஸ்னால பசங்க எங்கே போகிற சான்ஸ்லாம் நல்லது, நாளைக்கு ஃப்யூச்சருக்கு.
சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.